வணக்கம். இது அடையாளத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக அடுத்தடுத்து பதிவாகும் முறைப்பாடுகள், வெளியான தகவல். அமெரிக்காவுக்கு செலுத்திய பல லட்சம் டாலர்களும் மாயம், அரசாங்கத்திற்கு வந்த அடுத்த சிக்கல், நடந்தது என்ன? யாழ் கடற்றொழிலாளரை கடத்தி தாக்கிய தமிழக கடற்றொழிலாளர்கள், வெளியான காணொலியால் திடீர் பரபரப்பு. மீண்டும் அனுரவை சீண்டும் நாமல், வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகள். நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்திய பிக்குகளின் போதை கடத்தல், பின்னணியில் இயங்கிய முக்கிய புள்ளி, விசாரணையில் கசிந்த உண்மைகள். பிக்குகளின் போதை கடத்தல், திடீரென தீரர்களை சந்தித்த ஜனாதிபதி அனுர, கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்ற காணி தொடர்பான தகராறு சம்பவம் ஒன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை யாழ் பெரியவிளான் பகுதியில் காணி பிணக்கு காரணமாக அர்ச்சுனா ராமநாதனுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின்னர் கடுமையான பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் தனது வசம் இருந்த கைத்துப்பாக்கியை காட்டி மற்ற தரப்பினரை உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். மேலும் சம்பவத்தின் போது தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் அர்ச்சுனா ராமநாதனும் மற்ற தரப்பை சேர்ந்த பெண்ணொருவரும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தபால் திணைக்களம் அமெரிக்க தபால் சேவைக்கு வழங்கிய கொடுப்பனவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச திரைச்சேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி குறித்து விளக்கம் அளித்த போது தபால் திணைக்களத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதன்படி இலங்கை தபால் திணைக்களம் அமெரிக்க தபால் சேவைக்கு செலுத்தியதாக கூறப்படும் சுமார் 6 லட்சம் முதல் 6,25,000 அமெரிக்க டாலர் வரையிலான தொகை குறித்த தரப்பினரிடம் சென்றடையவில்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிதி முறைகேடு தொடர்பாக தபால் திணைக்களமும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறான நிறுவன மட்ட பிழைகள் அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றால் அவை விரிவாக ஆராயப்படும் என்றும் இது தொடர்பாக நிதி அமைச்சும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 தனித்தனி சந்தர்ப்பங்களில் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உள்வாரியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் பலாலி வடக்கிலிருந்து நேற்று முன்தினம் கடல் மைல் தூரத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த கடற்றொழிலாளர்கள் 3 மீது தமிழக கடற்றொழிலாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படும் 5 தமிழக கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்றொழிலாளர்கள் மீது வாளால் வெட்டியும் பெட்ரோல் குண்டு வீசியும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது தமிழக கடற்றொழிலாளர்கள் ஒரு இலங்கை கடற்றொழிலாளரை பலவந்தமாக தமது படகில் ஏற்றி சென்றுள்ள நிலையில் மற்ற 2 தப்பி மீண்டும் வந்துள்ளனர். இந்நிலையில் கடத்தி செல்லப்பட்ட கடற்றொழிலாளரை கயிற்றில் கட்டி அடித்து துன்புறுத்தும் காணொலிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் கீழையூர் காவல்துறையினர் குறித்த யாழ்ப்பாண கடற்றொழிலாளரை மீட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தாக்குதலுக்கு இலக்காகி முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளமையால் அவரை நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்துள்ளனர். சமகால அரசாங்கத்தில் இடம்பெறுகின்றதாக கூறப்படும் கணினி நிதி மோசடிகள் தொடர்பில் நாமல் ராஜபக்ச கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்.
தங்காளி பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ஒரு ஹேக்கர் தொலைபேசியில் அழைத்து உங்கள் கணக்கை ஹேக் செய்ய போகிறேன் என்று முன்கூட்டியே எச்சரித்து பின்னர் ஆவணங்களில் கையொப்பம் பெறுகிறார் என்ற அரசாங்கத்தின் விளக்கம் உலகிலெங்கும் கேட்காத நகைச்சுவையாக ஒன்று என சாடினார். இது ஹேக்கிங் அல்ல, திட்டமிடப்பட்ட நிதி மோசடி என குறிப்பிட்ட அவர், நிதி அமைச்சின் கணக்கில் இருந்து பணம் திருடப்பட்டுள்ளதுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் சில நிறுவனங்களுக்கு இருமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இவ்வாறான பாரிய நிதி மோசடிகளுக்கு ஜனாதிபதியும் நிதி அமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும், ஹேக்கர் தலைமறைவாக உள்ளார் என்ற காரணத்தை முன்வைத்து நீண்ட காலம் தப்பிக்க முடியாதென்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வருவாய் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் உதவித்தொகைகள் அடங்கிய கணக்குகளை கூட அரசாங்கம் பாதுகாக்க முடியாமல் போனது கவலைக்குரியதெனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நிதி அமைச்சரின் அனுமதியின்றி இவ்வாறான பரிமாற்றங்கள் நடைபெற முடியாது என்பதால் இந்த மோசடியில் அரசாங்கத்தின் உள்ளேயே தொடர்புடையவர்கள் இருக்கலாம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் உண்மையை மறைத்து வேறு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என்றும், மக்களின் வரிப்பணத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக சிலருக்கு அனுகூலம் செய்வதிலேயே கவனம் செலுத்தப்படுகின்றது என்றும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 பிக்குகள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பாரிய கடத்தல் சம்பவத்தின் பின்னணி குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் பிக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சுமார் 110 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த போதைப்பொருள் கடத்தலின் பின்னணியில் உள்ள மற்ற நபர்கள் மற்றும் முழு வேலையமைப்பு குறித்து அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் மற்ற பிக்குகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த பிரதான சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்று மீரிஸ்வத்தி பகுதியில் மறைந்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்ட போது போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது மருத்துவ பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட 22 விக்குகளை தாய்லாந்துக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இந்த நபரே செய்திருந்தது தெரியவந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான அனைத்து தொடர்புகளையும் வாட்ஸ்அப் மூலம் முன்னெடுத்துள்ளதாகவும், பயண பொதிகளுக்குள் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 112 கிலோகிராம் குஸ் மற்றும் ஹாஸ் வகை போதைப் பொருட்களும் இவரது கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பலர் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் சில பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து உருவான நிலைமைகள் குறித்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் 3 பீடங்களின் மகா சங்கத்தினரின் பங்கேற்புடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, போதைப்பொருள் அச்சுறுத்தல் தற்போது தேசிய மட்டத்தில் பெரும் பேரழிவாக மாறியுள்ளதாகவும், அதனை எதிர்கொள்ள அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டங்களுக்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். மேலும் நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக முன்னேற்ற பயணத்தில் பௌத்த சாசனமும் அதனுடன் இணைந்துள்ள மதிப்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமை எனவும் அவர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலை குறித்து போலீஸ் மா அதிபர் விளக்கம் அளித்ததுடன், இந்த சம்பவம் சமூகத்தில் ஏற்படுத்திய அதிர்வும் கவலையும் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் மகாநாயக்க தேரர்கள் வெளியிட்ட அறிக்கையை முழு பிக்கு சமூகத்தின் நிலைப்பாடாக கருதி செயல்படுமாறு மகா சங்கத்தினர் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் கோரிக்கை விடுத்தனர். அதே நேரத்தில் இன்றைய சவால்களை எதிர்கொள்ள பிக்கு சமூகத்தை பாதுகாப்பது அவர்களால் மட்டும் சாத்தியமல்ல என்றும், அதற்கு அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் புத்த சாசனத்தின் நீண்டகால நிலைத்த தன்மையை உறுதிப்படுத்த தேவையான சட்ட திருத்தங்கள், விகாரைகள் மற்றும் மத நிறுவனங்கள் தொடர்பான விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களும் இந்த கலந்துரையாடலில் விரிவாக பேசப்பட்டன. இந்த சந்திப்பில் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு துறையினரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.